வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நம்ம இன்று மாலை எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமெரிக்காவில் ட்ரம்ப்புக்கு எதிராக வலுக்கக்கூடிய எதிர்ப்புகள். என்ன சார் எதிர்ப்புன்னெலாம் சொல்கிறீங்க? நல்லா தானே போயிட்டு இருந்தது அப்படின்னு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஷேர் மார்க்கெட்லாம் டம்முன்னு கீழே விழ ஆரம்பிச்சிருச்சு. அங்கங்கே கூடிய மக்கள் பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற செய்திகளை தான் விரிவாக இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. டொனால்ட் ட்ரம்ப் வந்த நாள்லேருந்து இந்த நாள் வரை அமெரிக்காவுக்கு எதிரான வேலைகளை தான் அவர் செஞ்சிட்ருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை. அமெரிக்க மக்கள் சொல்கிறாங்க. அமெரிக்காவோட டெமோக்ராட்டிக் கட்சி மட்டும் சொல்லலை, அமெரிக்காவின் மக்களே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே எப்படி நம்ம ஊரில் பாஜக மாதிரி ஒரு டீம் இருந்துக்கிட்டு தேசம் தேசம் தேசம்னு பேசிகிட்டு இருக்காங்களோ, அங்கேயும் அதே மாதிரி தான். ரிப்பப்ளிக்கன் பார்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி, அதுதான் டொனால்ட் ட்ரம்ப் சேர்ந்த பார்ட்டி. அவங்க தேசம் தேசம் தேசம்னு தான் பேசுவாங்க. இந்த ஃபேமஸான டயலாக் ஒன்று இருக்குது தெரியுமா? நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர் பாட்டில் கூட வரும். நாடு என்ன செய்தது நமக்கு, இந்த கேள்விகள் இங்கே எதற்கு, நீ என்ன செய்தாய் அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எப்போ பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கு ஒரு அவசர நிலை, அவசர பிரச்சனை, ஒரு எதிரி நாடு படையெடுத்து வருது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தான் நாடு என்ன செய்தது நமக்குன்னெலாம் கேட்கக்கூடாதுன்ற வார்த்தை சரியாக வரும். ஆனால் இந்த சங்கி கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள்ட்ட வேற ஒரு கருத்தும் இருக்காது, மக்கள் நல திட்டம்னு எதுவுமே இருக்காது. அவன் பூரா என்ன சொல்லிட்டு இருப்பான்னா, அவன் தான் இந்த வேலையை சொல்லிட்டு இருப்பான். நீ என்ன நாட்டுக்கு செஞ்சேன்னு சொல்லு, நாட்டுக்காக நீ என்ன தியாகம் செஞ்ச, ஜிஎஸ்டி கட்டினா அது நாட்டுக்காக நீ செய்கிற தியாகம். எல்லையில் இராணுவ வீரர்கள், அது எப்போ பேசணும்? ஏதாவது படையெடுப்பு நடக்கும்போது பேசணும். அப்போ இங்கேயும் அமெரிக்காவில் என்ன பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு? இதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அமெரிக்காவின் உன்னத நிலைக்கு நான் மீண்டும் கொண்டு செல்வேன் அப்படின்றாரு. ஆனால் என்ன ஆகுது? ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் கிராஷ் ஆகுது. ஏன் கிராஷ் ஆகுது? இவங்க புதுசாக இப்போதைக்கு கொண்டு வந்திருக்க பெரிய டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ரெண்டு விஷயம், ஏஐ ஒன்று, இன்னொன்று இந்த டெஸ்லா காரு. இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டையும் அடித்து காலி பண்ணுற மாதிரி சைனா டீப் சீக் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த பிடிஒய்ன்னு நினைக்கிறேன், அப்புறம் அந்த பேர் டக்குன்னு ஞாபகத்தில் வரல. அந்த கார் ஒன்று, அதே மாதிரி ஆள் இல்லாத கார், எலக்ட்ரிக் காரு, ரெண்டுத்தையும் கொண்டு வந்த உடனே ஈலான் மஸ்கோட ஷேர் பூரா செம அடி வாங்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஏஐக்கு செலவு பண்ணுறது பல $100 பில்லியன், மில்லியன் கூட இல்லை, $1 பில்லியன். ஆனால் டீப் சீக்கு வெறும் $6 மில்லியன் அதை வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் லான்ச் பண்ணிட்டான் ப்ராடக்டை. லான்ச் பண்ணது மட்டும் இல்லை, அதை ஓப்பன் சோர்ஸாக வேற கொடுத்துருக்கான். ஓப்பன் சோர்ஸ்னால் வேறு நிறுவனங்கள் கூட அது கூட டைப் பண்ணி இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணுறதுனா கூட அவங்களும் டெவலப் பண்ணலாம். ஸோ இப்படி வரும்போது இது மிகப்பெரிய அடி. ஏன் ட்ரம்ப் சொல்கிற வேலை நடக்காது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவதுங்க, உலகத்தில் இந்த டிரான்சிஸ்டர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பாட்டு கேட்குறது இல்லைங்க, அந்த பாட்டு கேட்குற அந்த கருவியில் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிப்புக்கு தான் பேர் டிரான்சிஸ்டர்பாங்க. அந்த டிரான்சிஸ்டர் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா வால்வாக இருக்கும், குண்டு குண்டு பல்ப் மாதிரி இருக்கும். எங்கள் வீட்லேயே அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது. அது அந்த வால்வெல்லாம் ஹீட் ஆகி அதுக்கப்புறம் தான் அந்த ரேடியோ வேலை செய்யும். இப்போது வேலை செய்யுது அந்த ரேடியோ. எங்கள் வீட்டில் எஃப்எம் மட்டும்னா திருநெல்வேலி எஃப்எம்லாம் எடுக்கும். ஆனால் அது பழைய மாடல். அதுலேருந்து தான் சிப்பு மாடலுக்கு கொண்டு வந்தப்போ தான் அதை டிரான்சிஸ்டர்னு மாதிரி இந்த ரேடியோவே. அப்போல்லாம் ரேடியோ பார்த்திங்கன்னா பெரிய பொட்டி மாதிரி இருக்கும், இது சின்ன பாக்ஸ் டைப்புக்கு மாற்றுறாங்க. அந்த டிரான்சிஸ்டரும் சரி, மைக்ரோ சிப்பு எல்லாமே அமெரிக்காவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஒரு பொருளாதார நாடு, அதாவது கேபிட்டலிசத்தை நம்பி இருக்கக்கூடிய, கமர்ஷியல் கேபிட்டலிசத்தை நம்பக்கூடிய ஒரு நாடு. நம்ம மாதிரி கிரானிக் கேபிட்டலிசம் இல்லை, அதானி அம்பானி மட்டும் வளர்ந்தா போதும்னு. அங்கே ஓப்பன் மார்க்கெட் மாதிரி விட்டுருவான். யார் வேணால் சண்டை போட்டுக்கோ, யார் விலை கரெக்டாக கொடுத்து கஸ்டமரை பிடிக்க முடியுமோ பிடிச்சிக்கோ அப்படின்வாங்க. அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த சூழலில்
அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட்டை குறைக்க தான் பார்ப்பாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு குறைந்தபட்ச ஊதியமே $8 $10 சொல்றாங்க. அப்போ ஒருத்தனை 8 மணி நேரம் வேலைக்கு வச்சா அவனுக்கு கிட்டத்தட்ட $80 சம்பளம் கொடுத்தாகணும். $80 சம்பளம் அப்படின்றதுக்கு நம்ம இந்திய மதிப்புக்கு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? சுமார் ரஃப்லி ஒரு ரூ. 7,000 கிட்ட வந்துருமா? ஆமாம், ஒரு ரூ. 7,000 $6,500 $7,000 கிட்ட வந்துடும். அப்போது அதாவது அது அந்த ஊர் டாலர் வேலை சார், இந்த ஊர் இது இல்லை சார் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடாது. அந்த டாலரின் மதிப்புன்னு சொல்கிறதே எதுக்கு சொல்கிறோம்னா, நீங்கள் $80 கொடுத்து இங்கே 7,500 எவ்வளோ தங்கம் வாங்க முடியுமோ அதே அளவுக்கு தங்கத்தை நீங்கள் $80 கொடுத்து வாங்க முடியும். அதுதான் அந்த டாலருக்கு நிகரான மதிப்புன்னு சொல்லக்கூடியது. சரியா? அப்போ அவன் என்ன எதிர்பார்க்குறான், ஒரு நாளைக்கு இப்படி $5,000 சம்பளம் கொடுத்து அமெரிக்காக்காரன் ஒருத்தனை வேலைக்கு வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாளைக்கு $500 சம்பளம் கொடுத்து சீனாக்காரனை ஒருத்தனை வேலைக்கு வச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சு தான் அவன் ப்ரொடக்ஷனை பூரா அமெரிக்கன் கம்பெனிஸ் பூரா சைனா கொண்டு போயிட்டாங்க. கார்லேருந்து எல்லாமே அங்கே போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் மறுபடியும் இங்கே வந்து எல்லாத்தையும் நான் இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, இம்போர்ட் டியூட்டி போடுறேன் அப்படின்றாரு. இப்போ இதுதான் 3ஆம் உலக யுத்தம்னே நீங்கள் சொல்லலாம். ஏன்னா 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகே வந்து மக்கள் வந்து எல்லா நாடுகளும் முடிவு பண்ணிட்டாங்க. முன்னாடி மாதிரி ஆயுதம் எடுத்துகிட்டு போய் சண்டை போடுறது, ஒரு நாட்டை கைப்பற்றுறதுன்றதெல்லாம் தேவையில்லாத வேலை. பெரிய பெரிய கம்பெனியை உருவாக்கி அந்த நாட்டில் கொண்டு போய் அந்த கம்பெனியை இறக்கி அந்த நாட்டோட அந்த குறிப்பிட்ட பிஸ்னஸை கேப்சர் பண்ணாலே போதும், நாம் வந்து அந்த நாட்டையே கைப்பற்றினதுக்கு சமம் அப்படின்றது தான் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயம். உண்மையும் அதுதான். கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து பண்ணதே என்னென்னா மோனோபோலி பிஸ்னஸ். அவங்க வேறு எந்த நாட்டுக்காரனையும் உள்ள விடலை, நம்ம நாட்டுக்காரன் பிஸ்னஸையும் காலி பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, இந்தியாவே அவங்க கைக்கு போயிடுச்சு. பார்த்தீங்களா? அது போல உள்ள விஷயத்தை தான் இப்போதைக்கு ஆட்சி மட்டும் தான் அவங்க கைக்கு போகாது, மற்றபடி பொருளாதாரம் அவங்க கைக்கு வந்துடும் அப்படின்றதுக்கு தான் எல்லாம் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது அமெரிக்கா வந்து சீனா மீது என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதிகபட்சமாக 54% வரி போட்டிருக்காங்க எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு. இப்போ ஒரு ஐஃபோன் வருதுன்னு வச்சிங்களேன், ஐஃபோன் என்னவோ அமெரிக்கன் கம்பெனி தான். ஆனால் அந்த ஐஃபோன் மேனுஃபேக்சர்டு இன் சைனான்னு வரும்போது சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுற கணக்குக்கு வந்துடும். அப்படி வந்ததுன்னா இந்தியாக்காரன் ஒரு ஐஃபோனை வந்து $1,00,000 வாங்கலாம். ஆனால் அமெரிக்காக்காரன் அதே ஐஃபோனு, அதுவும் அவன் நாட்டு ஐஃபோனை விலைக்கு வாங்கணும்னா $1,50,000 கொடுத்து வாங்கணும், அந்த இம்போர்ட் டியூட்டியின் காரணமாக. அப்போ இந்த இம்போர்ட் டியூட்டிலாம் ஏன் சார் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா 52 இன்ச்சு டிவி ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். அவ்வளோ வசதியா அப்படின்னு கேட்குறீங்களா? வசதிலாம் ஒன்றும் கிடையாது. நான் வாங்கின பிராண்ட் அப்படி சான்சுய் அப்படின்னு பேர். அது வந்து ஒரு டெல்லி பேஸ்டு பிராண்டு, ஆனால் ஜப்பான் கம்பெனி. அது டெக்னாலஜிலாம் ஜாப்பனீஸ் டெக்னாலஜி தான். அந்த பிராண்ட் பேர் சான்சுயின்னு பேர். நான் வாங்கினப்போ எவ்வளோ வாங்கினேன்னா வெறும் $33,000 வாங்கினேன். எப்போ ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வாங்கினேன்னு வச்சிங்களேன். 1.5 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதே நேரத்தில் சாம்சங்கு எல்ஜிலாம் வாங்கினேன்னு வச்சிங்களேன், அதே 52 இன்ச்சு அதே ஸ்பெசிஃபிகேஷன் அதே ஃபெசிலிட்டிஸோடு வாங்கினோம்னா $80,000 ஆகும். ஏன்னா அதெல்லாம் கொரியன் கம்பெனியாகவே கணக்கில் வருது. கொரியாவிலேருந்து மேனுஃபேக்சர் ஆகி அங்கேருந்து இம்போர்ட் ஆகுது. அப்படி இம்போர்ட் ஆகுதுன்றதுனால அதுக்கு போடுற டேக்ஸ் அதிகம். அப்போ அந்த டேக்ஸ் ஏன் அதிகமாக போடுறாங்க அப்படின்னா, இந்த சாம்சுங் கம்பெனி வந்து எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. அப்போ என்ன நடக்கும், டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்கே வேலை வாய்ப்பை கொடுப்பான் அந்த கம்பெனிக்காரன். இப்போ அதே ரேட்டை கொடுத்தாங்கன்னா எல்ஜி வந்து $40,000 எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ எல்லாரும் எல்ஜி வாங்குவாங்களா, சாம்சங் வாங்குவாங்களா? இப்போவே எல்ஜி தான் வாங்குறாங்க. இப்போவே நிறைய பேர் சாம்சங் வாங்குறது இல்லை. அப்போ இந்த டேக்ஸும் இல்லைன்னா, இந்த டேக்ஸ் இல்லாமல் இருந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பேன், நானும் எல்ஜி தான் வாங்கியிருப்பேன். இந்த டேக்ஸ் அதிகமாக இருக்குது, இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, 50-50 லாபம் ஆகுது அப்படின்றப்ப தான் நம்ம இங்கே போகிறோம். அப்போ அதுக்காகத்தான் என்ன பண்ணுறது, இந்த வளரும் நாடுகள் இந்த வளர்ந்த நாடுகளிலிருந்து வரக்கூடிய தொழில்நுட்பம் சார்ந்த பொருட்களுக்கு டேக்ஸ் அதிகமாக போடுறது. அப்படி டேக்ஸ் அதிகமாக போட்டால் என்ன ஆகும், அதோட விலை வந்து ஜாஸ்தி ஆகிடும். இப்போ அமெரிக்காவில் ஒருத்தன் BMW கார் வாங்குறான்னு வச்சிங்களேன், அவன் வந்து ஒரு செட்டில் ஒரு பணக்காரன்னு வைங்க. அதே இந்தியாவில் ஒருத்தன் BMW வாங்குறான்னா அந்த அமெரிக்காவில் இருக்க பணக்காரனை விட இவன் இந்தியாக்காரன் பணக்காரன்னு அர்த்தம். எப்படி சார் அப்படின்றீங்களா? சிம்பிள் உதாரணம் வச்சுக்கோங்க. அமெரிக்காக்காரன் $1 கோடி கொடுத்து அந்த கார் வாங்குறான்னா, நம்ம இந்தியாக்காரன் அதே காரை $2 கோடி கொடுத்து வாங்குறான். இப்போ கூட பாருங்கள், நம்ம விஜய் கூட ஒரு கார் வாங்கினதில் ஒரு சர்ச்சையாச்சுல்ல. ஏன்னா 200% டேக்ஸு. காரோட விலை வந்து $1 கோடினா நீங்கள் டேக்ஸ் $2 கோடி கட்டணும். மொத்தம் $3 கோடி ஆகிடும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். விஜய் வாங்கின காரோட ரேட்லாம் எனக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ அந்த டேக்ஸ் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியா தயாரிப்புகளை மக்கள் வாங்குவதற்கு ஊக்கப்படுத்துவதற்காக. அந்த வளரும் நாடுகளோட பொருளாதாரம் வளரணும்னா
அந்த நம்ம வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த தாராளமயமாக்கல் கொள்கைன்னு வந்தது இல்லை, அதை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கொண்டு வந்துருக்க கூடாது. ஆக்சுவலாக ஒரு சில இடங்கள்ல மட்டும் கொண்டு வந்துட்டு மற்ற இடங்கள்ல அதாவது ப்ரொடக்ஷன் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை மட்டும் வச்சுட்டு மற்ற இடத்துலலாம் கொண்டு வந்துடக்கூடாது. இவங்க கொண்டாடுன்னு சொல்லிட்டு பேங்கிங், இன்சூரன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து சரியான வளர்ச்சி கிடையாது. உற்பத்தி, சேவை துறை அதுக்கு மட்டும் கொண்டு வந்திருந்தாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ட்ரம்ப் பண்ணுற வேலை என்னென்னா, நான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அமெரிக்காவை தற்சார்புடையதாக மாற்ற போகிறேன், எல்லா வேலை வாய்ப்பும் அமெரிக்காக்காரனுக்கே கொடுக்க போகிறேன் அப்படின்றாரு. அப்படி கொடுக்குற அளவுக்கு அங்கே அமெரிக்காலேயே படித்தவன் இல்லையே. அமெரிக்காவோட ஜிஆரே வந்து 46% தான். அப்போ 100க்கு 46 பேர் தான் காலேஜுக்கு போய் படிக்கிறான். அதுவும் போக அமெரிக்காவில் காலேஜ் படிப்பெல்லாம் நம்ம ஊர் படிப்பை விட ரொம்ப காஸ்ட்லி. சரியா? நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒருத்தர் அமெரிக்காவில் டாக்டராக இருக்கார். அவர் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்தவர். அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இன்னொரு டாக்டர் வந்து கேட்டாராம், நீங்கள் உங்கள் கடனெல்லாம் அடைக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கீங்களா படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டாராம். இல்லைங்க, நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே கடனெலாம் அடைச்சிட்டேன் அப்படின்னாராம். எவ்வளோ கடனுன்னா அவர் இந்திய மதிப்பு ஒரு 3 லட்ச ரூபா வரும் அப்படின்றத கணக்கு போட்டு அமெரிக்கன் டாலரில் சொன்னாராம். சொன்னோடனே என்னது இவ்வளோ தான் ஆச்சா உங்களுக்கு செலவு அப்படின்னு கேட்டானா. ஏன் உங்களுக்கு எவ்வளோ செலவுன்னு கேட்டால் அவர் சொன்ன வேலை வந்து இந்திய மதிப்பில் 3 கோடி ரூபாயும். அவர் வந்து வேலைக்கு வந்து 10 வருஷம் அதான் இன்னும் கடன் கட்டிக்கிட்டு இருக்காராம், எஜுகேஷன் லோனை. அப்போ யோசிச்சு பாருங்க, அங்கே வந்து எஜுகேஷன் லோன் ஈஸியாக கிடச்சிடும், ஆனால் எஜுகேஷன் வந்து காஸ்ட்லி. அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொருளாதாரத்தை நான் 50 வருஷம் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கா மாதிரி எல்லாத்தையும் மேக் இன் அமெரிக்கான்னு கொண்டாட போகிறேன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதி கம்பெனி இழுத்து மூடிடுவாங்க. அப்படி நடந்தால் என்ன ஆகும்? நமக்கும் பாதிப்பு வரும். நம்ம ஆளுங்க நம்ம பிள்ளைங்க பூரா இருக்கிற சாஃப்ட்வேர் பிள்ளைங்க பூரா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இது பெரிய தலைவலி. அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனைனா அது கண்டிப்பாக உலகத்துக்கே பிரச்சனை. ஏன்னா அமெரிக்கா இப்போ பொருளாதாரத்தை சார்ந்து பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் ட்ரம்ப் வந்து லூசுத்தனமாக என்னவோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இங்கே நம்ம மோடி பண்ணுற மாதிரி நம்ம தான் இங்கே மக்கு மாதிரி உட்காந்துருக்கோம். தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாடு மட்டும்தான் எடுத்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா முழுவதும் போன வெள்ளி சனி ஆகிய 2 நாட்களும் வீதியில் இறங்கி 10,000 20,000 ஒவ்வொரு நகரங்கள்லையும் மக்கள் கூடி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. யாரெல்லாம் போராட்டம்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் குழந்தை பிறந்து ஒரு 6 மாதமாக இருக்கக்கூடிய அம்மாலேருந்து 60-70 வயசான தாத்தா பாட்டி வரை எல்லாரும் வயது வித்தியாசம் இல்லாமல், நிறபேதம் இல்லாமல் எல்லாருமே கலந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டங்கள் ட்ரம்ப்புக்கு ஏதாவது பெரிய சிக்கலை கொடுக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் ட்ரம்ப் அதை பற்றிலாம் எந்த கவலையும் படுற மாதிரி தெரியல. ஸோ இந்த போராட்டங்கள் மூலமாக என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அமெரிக்காவின் இந்த முன்னெடுப்புகள் வந்து நம்ம இப்போ எந்த விதத்தில் பாதிக்க போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது குறித்த உங்கள் கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.